இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்க எங்களோட விஷஸ். ஒரு 4 monthsக்கு முன்னாடி எனக்கு ஹெவி டேண்ட்ரஃபும் ஹேர் ஃபாலும் இருந்தது. எனக்கு விண்டர்ல எப்பயுமே மைல்டா, அதுவும் ரொம்ப ரேரா டேண்ட்ரஃப் வரும். ஆனா இந்த வாட்டி ரொம்ப ஹெவியா இருந்தது. முன்னாடி எனக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் ஆல்கோல் அண்ட் ஷாம்பு கொடுத்தாரு. அது இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தப்ப சுத்தமா ஒர்க்கே ஆகல. சுத்தமா டேண்ட்ரஃபும் குறையவே இல்லை. அப்புறம் இந்த வாட்டி மறுபடியும் டெர்மட்டாலஜிஸ்ட போனப்ப அவர் எனக்கு கெராக்ளோ கொடுத்தாரு. இது ஒரு 2-3 டைம்ஸ் போட்டுமே எனக்கு டேண்ட்ரஃப் சுத்தமா கண்ட்ரோலே ஆகல. என்ன பண்ணியுமே கண்ட்ரோலே ஆகல. அப்புறம் நான் முன்னாடி டயட்டை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அது இடையிலேயே கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடுச்சு. மறுபடியும் டயட்டை பக்காவா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ நீங்க நம்பவே மாட்டீங்க, 1.5 monthsலயே ஹேர் ஃபால் சுத்தமா ஸ்டாப் ஆயிடுச்சு. டேண்ட்ரஃபும் சம்மர்னால கூட, வெதர் சேஞ்ச் ஆனதுனால கூட இருக்கலாம், டேண்ட்ரஃபும் சுத்தமா இப்ப எனக்கு இல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ண 1-2 தான் உங்க கூட எனக்கு ஷேர் பண்ணிக்குவேன். நம்ம ரொட்டீன்ல ஹெல்தி ஃபுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது கண்டினியூஸா ஃபாலோ பண்றது. பொன்னாங்கண்ணி கீரை இது க்ரீன் கலர். அந்த ரெட் கலர் அவ்வளோவா பிடிக்காது, டேஸ்ட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும். அது கூட 2 எக்கு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை கூட கொஞ்சம் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட பெப்பர் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆம்லெட் போட்டுக்கோங்க. எக்கை எப்போவுமே ஒரே மாதிரி எடுத்தால் போர் அடிக்கும், அதனால தான் இந்த மாதிரி. அப்புறம் பாலும் ஆப்பிளும் கொஞ்சம் ஸ்மூதி கன்சிஸ்டன்சியில் பண்ணிக்கோங்க. அது கூட ஹனி, அப்புறம் கொஞ்சம் சினமன். இது ரொம்ப ஜாஸ்தியாக ஆயிடுச்சு. சினமன் பவுடர் இதை ஆட் பண்ணிவிட்டு, இது அந்த ரெட் ரவை உப்புமா, அது கூட தேங்காய் சட்னி, அதுக்கப்புறமா அந்த பொன்னாங்கண்ணி கீரையில் பண்ண ஆம்லெட், அப்புறம் ஆப்பிள் ஸ்மூதி. பால் எனக்கு வெயிட் போடும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா டைல்யூட் பண்ணி அது கூட ஏதாவது ஒரு ஃப்ரூட் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் அதில் கண்டிப்பாக ஒயிட் சுகர் ஆட் பண்ணக்கூடாது. அது கூட ப்ரௌன் சுகர் இல்லை அப்படின்னா ஹனி ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கோதுமை மாவு, அது கூட சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, துருவின கேரட், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சம் சால்ட். இது கூட நீங்கள் அந்த ஸ்பினச் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. அது கூட கொத்தமல்லி சட்னி, அப்புறம் சத்துமாவு கஞ்சி, அதுக்கப்புறம் அது கூட ஸ்வீட் பொட்டேட்டோ, டேட்ஸ். ஸ்வீட் பொட்டேட்டோ அவ்வளோ நல்லது உடம்புக்கு, ஆனால் இப்போ சீசன் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா உளுந்தங்களி, அது கூட 2 எக், அப்புறம் ஸ்லைஸ் பண்ண ஆலிவ். ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் அவ்வளோ நல்லது. இது கூட பாலில் கொய்யாப்பழம் சேர்த்து அடிச்சுட்டு அது கூட ஹனி ஆட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இது சும்மா சாதாரண தோசை தான். பட்டர் பீன்ஸ் கூட்டு, அதே மாதிரி ஆலிவ்ஸ், அப்புறம் டேட்ஸ், அதுக்கப்புறமா மாதுளம்பழம் ஜூஸ். பட்டர் பீன்ஸும் உங்களுக்கு ஹேருக்கு அவ்வளோ நல்லது. அதுக்கப்புறமா வீட் பிரெட் டோஸ்ட். இதில் ஆம்லெட் வச்சுக்கோங்க. அது கூட நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் முளைக்கட்டின பாசிப்பயிறு, ஹாஃப் பாயில் வித் கேரட், ஆலிவ். ஊற வச்சு முளைக்கட்டின பச்சை பாசிப்பயிறு, அது கூட சம்பா ரவை, அதுக்கப்புறமா ரோல்டு ஓட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். இது கூட சால்ட் சேர்த்துட்டு அப்படியே பச்சையாக அரைச்சிட்டு அதை நீங்கள் இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும், ஆனால் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இது கருவேப்பிலை கொத்தமல்லி சட்னி, அதுக்கப்புறமா மாதுளம்பழத்தை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிறத விட இப்படி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா கேரட் கீர், அப்புறம் ஆலிவ். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஆப்பிள் சைடர் வினிகர், அதுக்கப்புறமா லெமன் வாட்டர், அந்த மாதிரி இது கண்டிப்பாக குடிக்கவே கூடாது. அப்புறம் இது வெந்தயம் போட்டு நல்லா கொதிக்க விட்ட தண்ணி, அதுக்கப்புறமா சீரக தண்ணி, அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிளைன் வார்ம் வாட்டர் கூட எடுத்துக்கலாம். கண்டினியூஸாக இப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்லலாம். ஒரு 1 வீக் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னடா சாப்பிட்லாம் ஸ்பைஸியாக டேஸ்டியாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நாள் ஆக அதுவே நம்மளுக்கு பழகிடும்.
இந்த மாதிரி நம்ம ரொட்டீனாக எடுக்கும் போதெல்லாம் உடம்பு வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் விட்டுட்டோம் அப்படின்னா பழைய கதை தான். எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன் இதுதான். இடையில கொஞ்சம் ஸ்கிப் ஆகும், அவ்வளோதான். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.